வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டிகோடர். சங்கர் டைரக்ஷனில் உலகநாயகன் கமலஹாசன் நடிக்கிற இந்தியன் 2 படம் வர ஜூலை 12ஆம் தேதி வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த படம் இந்தியன் பார்ட் 1ஓட கண்டினியூஸ் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஆடியன்ஸ் இந்தியன் பார்ட் 1 பார்த்துட்டு வந்தால் தான் பார்ட் 2ஓட ஸ்டோரி புரியும். ஸோ அதனாலேயே பார்ட் 1 வர ஜூன் 7ஆம் தேதி தேட்ரிக்கலில் தமிழ் அண்டு தெலுங்கில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ இந்தியன் பார்ட் 1 பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அண்டு மே 27ஆம் தேதி படத்தில் இருந்து செகண்ட் சிங்கிளையும் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குட் பை டெக்லி படத்தோட நெக்ஸ்ட் ஸ்கெடியூல் ரஷ்யாவில் எடுக்க போகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. படத்தில் நிறைய ஃபைட் அண்டு கார் சேசிங் சீன் இருக்கும் போல். ஸோ அதனாலேயே மேஜரான சில ஃபைட் சீக்வன்ஸை எல்லாம் ஃபாரினில் போய் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2 வீக்ஸ் ரஷ்யாவில் ஷூட்டிங் நடக்க போகுது. ஸோ மேபி அக்டோபர் மந்தில் ஃபுல் ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆகிரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் அடுத்து நடிக்க போகிற கூலி படத்தில் சத்யராஜ் அவர்கள் நடிக்க போகிறதா ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. சத்யராஜ் அவர்களே அந்த நியூஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கும் சத்யராஜ் அவர்களுக்கும் இடையில பல வருடங்களாகவே சில கருத்து வேறுபாடுகள் அண்டு சில கசப்பான சம்பவங்கள் நடந்திருக்கு. பட் அப்படி இருந்தாலுமே 38 வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் இவங்க 2 பேரும் ஒரே படத்தில் நடிக்க போகிறாங்க. அண்டு சூப்பர் ஸ்டாருக்கு ஃப்ரெண்டு கேரக்டரில் சத்யராஜ் நடிக்க போகிறதா சொல்லப்படுது. ஸோ எப்படி இருக்கும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வாடிவாசல் படத்தில் இருந்து லேட்டஸ்ட்டாக அவங்க ரிலீஸ் பண்ண வீடியோ நடிப்பின் நாயகன் சூர்யா காளைகளோட ப்ராக்டிஸ் பண்ணுற அந்த வீடியோ தான். அண்ட் அதுக்கப்புறமா எந்த ஒரு அப்டேட்டும் படத்தில் இருந்து வரல. அண்டு இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் அவர்கள் விடுதலை பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 அப்படின்னு ஒரு பக்கம் பிஸியாக இருக்காரு. அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வாடிவாசல் படம் ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னு நிறைய ரூமர்ஸ் கிளம்பிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வாடிவாசல் படத்தை ஃபர்ஸ்ட் சண்டைக்கோழி அண்ட் பையா படத்தை எடுத்த லிங்குசாமி தான் டைரக்ட் பண்ணுறதா இருந்தார். பட் படத்தில் ஜல்லிக்கட்டு சீக்வன்ஸ் அதிகமாக இருந்ததால் இதை திரைக்கதையாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சி வாடிவாசல் ப்ராஜெக்டை அவர் கைவிட்டுட்டாரு. அண்ட் அதுக்கு பின்னாடி தான் இந்த வாடிவாசல் ஸ்டோரி அப்படிங்கிறது வெற்றிமாறன் கைக்கு போயிருக்கு. ஸோ இப்போ வாடிவாசலுக்கு ஆடியன்ஸ் மத்தியில் கிடைக்கிற ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு பேசாமல் நம்மளே அந்த படத்தை எடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி டைரக்டர் லிங்குசாமி நினைச்சிருக்காரு. ஒருவேளை டைரக்டர் லிங்குசாமி அவர்கள் வாடிவாசல் படத்தை இயக்கி அதில் சூர்யா அவர்கள் நடிச்சிருந்தா படம் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுஷ் அவரே இயற்றி அவரே நடிக்கிற படம் தான் ராயன் படத்தை ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆடியோ லான்ச்சுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. நேரு ஸ்டேடியத்தில் ஆடியோ லான்ச் நடக்க போகிறதா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ என்னடானா லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் வர ஜூன் 2ஆம் தேதி ஆடியோ லான்ச் வைக்க போகிறாங்க. பிரம்மாண்டமாக நடக்க போகுது. அந்த படத்தோட ரிலீஸ் டேட் என்னன்னு ஆடியோ லான்ச்சில் தான் சொல்ல போகிறாங்க. மேபி ஜூன் 13 கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் சூர்யாவோட ஆக்டிங்கில் அவருக்கு கருடன், விடுதலை 2, 7 மலை 7 கடல், கொட்டுக்காளி அப்படின்னு மொத்தம் 4 படங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு அவருக்கு. அதில் கருடன் படம் வர மே 31லையும், விடுதலை 2 ஆகஸ்ட்லையும், 7 மலை 7 கடல் ஜூலை மந்த்லையும், கொட்டுக்காளி அப்படின்ற படம் அக்டோபர்லையும் ரிலீஸ் ஆக வெயிட்டிங்கில் இருக்கு. ஸோ இந்த 4 படங்களுமே இந்த வருஷமே 2024 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இது வரைக்கும் காமெடியனாக இருந்த நம்ம சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நல்ல நல்ல படங்களில் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ படங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் ஏஆர் முருகதாஸ் அடுத்ததாக சல்மான் கானை வச்சு ஒரு படம் பண்ண போறாரு. அந்த படத்தோட டைட்டில் சிகந்தர் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ டைட்டில் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கு. அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்துலையும் சத்யராஜ் நடிக்க போறதா ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அஃபீஷியல் அப்டேட் இன்னும் சில வாரங்களில் சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோட் படத்தில் ஆல்ரெடி விசில் போடு சாங் ரிலீஸ் ஆகி மில்லியன் வியூஸ் போய்கிட்டு இருக்கு. அண்ட் படத்தில் டோட்டலாக 3 சாங்ஸ் இருக்கு. அதில் 2 சாங் விஜய் தான் பாடியிருக்காரு. லேட்டஸ்ட்டாக நடந்த இன்டர்வியூவில் யுவன் சங்கர் ராஜா சொல்லியிருக்காரு. ஸோ செகண்ட் சிங்கிள் நெக்ஸ்ட் மந்த் விஜயோட பர்த்டேக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சாங்ஸ் எப்படி இருக்கும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் மலையாள சூப்பர் ஸ்டார் மம்புட்டி அவர்கள் டர்போ அப்படின்ற படம் பண்ணியிருக்காரு. அந்த படம் இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. ரிலீஸ் ஆகி 4 நாட்கள் தான் ஆகுது. 18 கோடிக்கு மேலே இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ படம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சியான் விக்ரம் நடிக்கிற தங்கலான் படத்தை வர ஜூலை 25 தேட்டரிக்கலில் ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க. பட் டேட் இன்னும் அஃபிஷியலாக அவங்க சொல்லலை. ஒருவேளை அப்படி ரிலீஸ் பண்ணால் ஆல்ரெடி அதே மந்தில் இந்தியன் 2 படமும் ஜூலை 12ஆம் தேதி தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனாலேயே இந்த தங்கலான் திரைப்படத்தையும் அதே மந்தில் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். ஏன்னா தங்கலானை பார்த்தீங்கன்னா ரஞ்சித் பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் இந்த தங்கலான் திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஆஸ்காருக்கு தகுதியான திரைப்படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலேயே இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சோலோவாக ரிலீஸ் பண்ணாதான் இந்த படத்தோட கலெக்ஷனும் பாதிக்கப்படாது. அண்ட் தேட்டரிக்கலும் நிறைய கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனாலேயே சோலோவாக தான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அஃபிஷியல் அப்டேட் வர வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேற்று கார்த்தியோட பர்த்டே. ஸோ அதனால் அவர் அடுத்து நடிக்க போகிற வா வாத்தியாரே படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. போஸ்டர் நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான அப்டேட்ஸ். ஸோ இதே மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். நிறைய மூவி ரிவ்யூஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை தவிர உங்களுக்கு எந்த படத்தோட அப்டேட்ஸ் வேணும், உங்களுக்கு எந்த
படத்தோட ரிவ்யூ வேணும் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போடுறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.